சங்ககால மக்களோட கலாச்சார உணவுல மீனும் ஒரு முக்கியமான இடம்தான். இந்த மீன் ஆழ்கடல்ல பாறைகள், பவள பாறைகள்ல வாழுதுங்களாம். கிளிமூக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கும். எண்ணெயில வறுத்து சாப்பிட்டாலும் அமோகமா இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளோ ருசியா இருக்கே. இந்த மீனெல்லாம் வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? சில மாசங்கள்ல இருந்து 1 வருஷம் ஆகுமா. சுமார் 50 கிராம் வெயிட் ஏறுறதுக்கே 40லேருந்து 50 நாட்கள் ஆயிடுமா. 4லேருந்து 5 முறை சாப்பிடுமா. அப்படி சாப்பிட்டுச்சுன்னா வேக வேகமாக வளர்ந்துருமா இந்த மீன். இதுங்களுக்கு உணவு என்னன்னா கடல்ல உள்ள பாசிகளை சாப்பிடுதுங்க. ஒரு விடுகதை கேட்குறேன். நீரில் நீந்தும் கப்பல் அல்ல, வாளுண்டு குரங்கும் அல்ல, அது என்ன? இதோட ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த சங்கரா மீன் குழம்ப ஊர் பக்கம்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, தேங்காய் அரைச்சி ஊற்றி அதில் மசாலா தூளெல்லாம் போட்டு கூட்டி வச்சு மீனை போட்டு கொதிக்க விட்டு கொஞ்ச நேரத்துலையே எடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும். மீன் பிடிக்கிற தொழில், முத்து குளித்தல் எல்லாம் அக்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டமான தொழிலாக இருந்தாலும் நமக்காக இன்னும் நிறையா பேர் பாடுபட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மீனவர்கள் இல்லைன்னா நம்மளால் இவ்வளோ ருசியான மீன்களை சாப்பிட முடியுமா? அப்படிப்பட்ட மீனவர்களுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ரெட் ஸ்னாப்பர்னு சொல்கிற சங்கரா மீன் மாதிரியே இருக்கிற நகர மீனை ரெட் மெல்மட்டும் கோட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இந்த மீனும் நம்ம திரைக்கடலில் தாங்க வாழுதுங்க. இதோட நிறம் எப்படி இருக்கும்னா இளஞ்சிவப்பும் வெள்ளை நிறமும் கலந்துருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழடி போன்ற இடங்களில் நடந்த தொல்லியல் அகழ்வாய்வுலையும் மீன் சின்னங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதான். எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல. நம்ம கடலில் எவ்வளோ வகையான மீன்கள் இருக்குது. அதெல்லாம் கணக்கெடுக்கணும்னு நினச்சோன்னா அதெல்லாம் நமக்கு எண்ணிக்கையில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வகையான மீன்கள் இருக்குது.